செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அந்த ஒரு ஓட்டு வங்கிய வந்து அதிகரிச்சுக்கிட்டே வர்றது நம்ம உண்மையிலே பெரிய விஷயம். ஒரு உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு வாக்காவும், வெற்றியாவும் அத பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, பீகார்ல 10,000 குடுத்தது தான் வெற்றிக்கு காரணம் அப்டின்ட்டு அண்ணன் சீமான் சொல்றாங்க. அதேபோல தமிழ்நாட்ல 15,000 வந்து ஸ்டாலின் குடுக்க போறாரு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா, ஒரு வகையில இது கூட ஒரு யுக்தியா பயன்படுத்தலாம். என்னன்னு கேளுங்க, இப்ப இவங்க வாக்குக்கு குடுக்குற பணம் 500, 1000 அது மக்களுக்கு என்னங்க 500, 1000மே குடுத்துருந்தா எப்படிங்க கொஞ்சம் சேர்த்து குடுங்க அப்படிங்கிற மாரி அவங்க எதிர்பார்ப்பு ஆயிப்போச்சு. அதே நேரத்தில இவங்க குடுக்குற பணம் கட்டவங்களுக்கு போய் சேருதாங்கிறது விஷயம் தெரியாது. இடைக்கொள்ளக்காரர் இருக்கிறாங்க. இத தாண்டி நம்மளே அரசாங்கத்து காச எடுத்து குடுத்துட்டான்னா, நம்ம காசையும் குடுக்க தேவையில்ல. அரசாங்கத்து காச எடுத்து குடுத்துப்புடலாம். மக்களுக்கு நல்லது செய்றதாவும் ஒரு கண்ணு காட்டிப்புடலாம் அப்படின்ட்டு, இதெல்லாம் ஒரு யுக்தியா பயன்படுத்த போறாங்க அப்படின்ட்டு நம்ம சீமான் சொல்றாங்க. நெறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே பொங்கல் பரிசு 5000 குடுக்குறதுக்கு பேசிட்டு இருக்காங்களாம். இப்ப இத வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்களா? உண்மையிலே சேர்த்து 15,000 குடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லங்க. இவங்க காசா குடுக்க போறாங்க. மக்கள் காச மக்கள்ட்டயே குடுத்து மக்கள்ட்டருந்து ஓட்டு வாங்க போறாங்க. நல்லா இருக்கே இதெல்லாம்.